ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 138:8 வாசிப்போம். சாம் 138:8. சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 138:8. 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லாரும் செபியுங்கள். கர்த்தாவே என்னோடு பேசும். எல்லோரும் செபியுங்கள். கர்த்தாவே உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உமது சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சங்கீதம் 138:8 உள்ளதான இந்த வசனத்தை தேவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதில் மறைந்துள்ளதான மறைப்பொருள்களை நீர்தாமே எங்களுக்கு விலக்கி தந்து இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளை நாங்கள் பெற்று உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து நீர்தாமே எங்களை நடத்துங்க. அசைவாடி கிரியை செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, உணர்த்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நாம் வாசித்ததான இந்த வேத வசனத்திலே சங்கீதக்காரராகிய தாவீது அவர் எழுதினதான இந்த சங்கீதத்திலே அவருடைய வார்த்தைகள் தேவனை அவர் நோக்கி பார்த்து சொன்னதான காரியங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்று சொன்னாலே தாவீதைத்தான் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை சங்கீதமாய் பாடி மகிமைப்படுத்தின ஒரு மனிதன், தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெகுவாய் சுதந்திரித்து கொண்ட ஒரு மனிதன். விசேஷித்த வண்ணமாய் தேவன் அவரை தெரிந்தெடுத்து விசேஷித்த வண்ணமாய் சகோதரர்கள் மத்தியிலே ஆசீர்வதித்து விசேஷித்த கிருபையை அவருக்கு கொடுத்து விசேஷித்த நன்மையினாலே அவரை நிறைத்து ஆசீர்வதித்த அந்த மனிதன் விசேஷித்த சாட்சியம் பெற்றவர். அது மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்தே விசேஷித்த சாட்சியை பெற்றவர். அது என்ன சாட்சி தெரியுமா? என்ன சாட்சி தெரியுமா? என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஹல்லேலூயா. என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று தேவனாலே ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதர். அவருடைய வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையிலே நாம் கவனிக்க வேண்டும். தேவன் எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்வார் என்று சொல்வதற்கு முன்பு தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் மாத்திரமே அதை சொல்ல முடியும். ஆமென். தேவனை விசுவாசிக்காதவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, தைரியமும் இருக்கும். தைரியமும் இருக்கணும். சில பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் பிரச்சனை வந்தவொடனே பயம் வந்துடும்.
விசுவாசம் இருக்கும், பிரச்சனை எதுனா வந்த உடனே பயம் வந்துடும். விசுவாசம் இருக்கும், ஏதாவது நடக்கலைன்னு சொன்னால் கோபம் வந்துடும். யார் மேலே? மனுஷன் மேலே வர்றது இயல்பு. ஆனால் தேவன் மேலேயே சில பேருக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். என்ன செஞ்சார், ஏன் இப்படி ஆச்சு, ஆண்டவர் எங்களோட கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில தேவையில்லாத எண்ணங்களை சத்துருவானவன் கொண்டு வந்து வைப்பான். விசுவாசம் இருந்தாலும் கூட சில நேரத்தில் நாம் பலவீனப்பட்டு போவோம். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சத்ருவினுடைய கிரியைகள் நம்மளை தொடரும் பொழுது சோர்ந்து போய்விடுவோம். ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, கவனிங்க, இங்கே வார்த்தையை தவற விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. வார்த்தை கிடைச்சாலும் அந்த வார்த்தை இப்பொழுது எதற்காக அனுப்பி அவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வேறு எங்கேயும் அங்கேயுமா நம்ம பார்த்துக்கிட்டு நம்முடைய சிந்தனையை சிதற விட்டுட்டு நாம் இருப்போம்னு சொன்னால், இப்பொழுது அவர் நமக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கவனத்தோடும், இன்னும் சொல்லப்போனால் பயத்தோடு பக்தியோடு அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சீனாய் மலையில் எழுந்து பேசின பொழுது அவருடைய வார்த்தை கேட்க பயந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்க பயந்தார்கள். மோசேயின் இடத்துல சொன்னார்கள், கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம், பேசினா நாங்கள் செத்து போவோம். ஆகவே நீர் கேட்டு எங்களோடு கூட பேசும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த பயம் நமக்கும் வேணும். செத்து போவோன்ற பயம் இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட பேசினா அந்த பயத்தோடு பக்தியோடு கீழ்ப்படிதலோடு கேட்டு அதை பெற்று அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். அவர் பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம கவனிக்கலைன்னு சொன்னால் அவருக்கு கோபம் தான் வரும். மனுஷனுக்கே கோபம் வருது, கர்த்தருக்கு வராதா? கோபம் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். குறிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஏதோ இந்த பிரசங்க நேரத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளுமே தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும். நம்ம டெய்லி பேசுகிறோமா தேவனோடு? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனோடு டெய்லி பேசுகிறேன்? சரி, நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன், ஓகே, அப்படியே இருக்கட்டும். அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? வசனத்தின் மூலம். எப்படி வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு? எப்படி பேசுகிறார் வசனத்தின் மூலமாக? ஒரு பெரிய பிரசங்கி பிரச்சனை வரும்போதெல்லாம் இல்லை, அது இல்லாத நேரத்தில் கூட பேசணும். அதாவது நாம் அவரோடு கூட பேசுவது என்பது நாம் ஜெபிக்கக்கூடிய நேரம். நாம் ஜெபிக்கக்கூடிய நேரம். அவர் நம்மோடு கூட பேசுவது இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரம். வசனம் பேசும் இல்லையா? வசனத்திலிருந்து அவர் நம்மோடு கூட பேசுவார். நேரடியாகவும் கூட சத்தத்தை கேட்டால் சந்தோஷம்தான். ஆனால் அது கேட்க முடியாதவர்கள் என்ன செய்யணும்? அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு வேதத்தை வாசிக்கணும். எப்பெல்லாம் வாசிக்கணும்? நேரம் கிடைக்கும் போது தான் வாசிக்கணுமா? எப்பெல்லாம் வாசிக்கணும்? தினமும் வாசிக்கணும் தான். அதில் எந்த விதி விலக்கம் இல்லை. அந்த டெய்லி கூட, அந்த தினமும் கூட எப்பெல்லாம் வாசிக்கணும்? அவங்க சொன்ன மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கணுமா? காலையிலையும் மாலையில் மட்டும் வாசித்தா போதுமா? சாப்பிட்றது மாத்திரம் எத்தனை நேரம் சாப்பிட்றோம்? கிடைக்கும் போதெல்லாம் போட்டுக்கிறோமே.
சரி, ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் வாசியுங்கள். அதற்கு நேரங்காலமே இல்லை. ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி வேதத்தை வாசினா கூட வாசிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஏதோ ஒரு காரியம் இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு வாசிக்க சொல்கிறாரா, வாசிங்க, தப்பே இல்லை. ட்ரெயினில் போகும்போது வாசிக்க சொல்கிறாரா, வாசிங்க. நடந்துட்டு போகும்பொழுது ஏதாவது பேசுகிறாரா, கேளுங்க, வாசிக்கணும். இது நம்முடைய ரொட்டீன், நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் எப்படி காலையில் எழுந்த உடனே காப்பி குடிக்கணும், அதுக்கப்புறம் பல்லு தேய்ச்சும் தேய்க்காமலும் காப்பி குடிக்கணும், அப்புறம் தேய்ச்சதுக்கு அப்புறமும் ஒரு முறை காப்பி குடிக்கணும், சாயா குடிக்கணும், வெறும் சாயாவும் குடிக்கணும், அதுக்கப்புறம் டோஸ்ட்டோடவும் குடிக்கணும், காரியோடவும் குடிக்கணும், பிஸ்கெட்டோடவும் குடிக்கணும், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடணும், அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் மறுபடியும் சாயாக யாருன்னா வந்து அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும், நாமளும் குடிக்கணும். இல்லை ஜூஸ் குடிக்கணும், வெயில் காலமாக இருந்தால். எது வாங்கலாம்? மிராண்டா வாங்கலாமா, தம்ஸ்அப் வாங்கலாமா, கோக்கு வாங்கலாமா, வேறு என்ன வாங்கலாம், மாசா வாங்கலாமா, இல்லை வீட்டிலையே போடலாமா, ஏதோ ஒன்று. மதியானம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். போட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். திரும்பி சாயந்தரம் வருது, சாயா விட்டுருவோமா? சாயந்தரம் ஆயிடுச்சுல, சாயா கண்டிப்பாக குடிச்சாகணும். கூட ஏதாவது தொட்டுக்கிறதுக்கும் வேணும். சூடாகவும் கடிச்சிக்கலாம், சூடு இல்லாமலும் கடிச்சிக்கலாம். திரும்பி ராத்திரிக்கு சாப்பாடு, மறுபடியும் படுக்கும்போது ஒரு பாலை குடிக்கணும். திரும்பி ராத்திரி நைட்டில் ஜாமத்தில் பசிச்சா கூட ஏஞ்சி போய் சட்டி பானையை உருட்டணும். நிறைய இருக்குல்ல. நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மாத்திரமே எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் தெரியுமா, டெய்லி. அதுக்கப்புறம் வேலை. மீதி இருக்கிற நேரத்தில் கூட மொபைல் இருக்குது கையிலேயே, இல்லைன்னா டிவி இருக்குது வீட்டில், இல்லை அது முன்னால் ஜாம் பண்ணுற மாதிரி உக்காந்துக்கின்னு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லைன்னா அக்கம் பக்கம் வீடு இருக்குது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அக்கம் பக்கத்துலன்னா நான் ட்ரெயின் போட்டு பஸ்ஸு போட்டுக்கின்னு ஆட்டோ போட்டுக்கின்னு ஓடி போய் அங்கேயும் கூட பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இல்லைன்னா ஃபோன்லேயே கூட மணிக்கணக்காக பேசுகிறதுக்கு விஷயம் இருக்குது. ஆனால் தேவனோடு உறவாடுவதற்கும் அவர் நம்மோடு உறவாடுவதற்கும் நாம் அவரோடு உறவாடுவதற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பார்த்தால் கொஞ்சம் ஊர்க்கா மாதிரி இருக்கும். பாட்டியா? ஊர்க்கா மாதிரி இருக்கும். ஊர்க்கா நிறைய சாப்பாடு நிறைய இருக்கும், குழம்பு நிறைய இருக்கும், பொரியல் அவியல் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் ஊர்க்கா கொஞ்சமாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி தேவைக்கு, அவங்க சொன்ன மாதிரி தேவைக்கு கொஞ்சம் என்ன செய்வோம், அப்பப்போ தொட்டுக்கும். வாய் கொஞ்சம் நல்லா இல்லை, இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது டாலு, அதனால் கொஞ்சம் ஊர்க்கா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை, ஊர்க்கா தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது கொஞ்சம் அப்படி அல்ல. ஒரு அருமையான பெரிய பிரசங்கி மூடி அவர்கள் சொன்னார்கள், நாம் தேவனோடு பேசுகிறோம் என்றால் நாம் அவரோடு ஜெபிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, இப்போ நமக்கு பசி எடுக்குதுன்னு எப்படி தெரியும்? நமக்கு பசி எடுக்குதுன்னு எப்படி தெரியும்? நிறைய பேருக்கு பசிச்சாலும் பசிக்கலைனாலும் அந்த நேரம் ஏதாவது இல்லைன்னா பார்க்கும் போது எதை பார்க்குறதெல்லாம் என்ன செய்யணும், போட்டுக்கினே இருக்கணும். பசியெல்லாம் முக்கியமில்லை. ஆனால் உண்மையாகவே ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழின்னா பசித்த பின் புசிக்க வேண்டும். நல்ல பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடணும். புசிக்கிறேன்னா அவன் பார்க்குறான், என்னது அது புசி கேட்டா அப்படின்ற மாதிரி சாப்பிடணும். பசித்த பின் புசி என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நம்ம எது இருக்குதோ அப்பப்போ சில பேர் இப்படி போவாங்க, கொஞ்சம் எதுனா வாயில் போடுவாங்க, இப்படி போவாங்க, ஏதாவது கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவாங்க, இப்போ போவாங்க, அப்படி
ஏதாவது ஒன்று என்ன செய்யும், வாய் அரைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படி அல்ல. அவர்கள் எல்லாம் அந்த நேரத்தை முக்கியப்படுத்தினார்கள். காலையில் வயல் வேலைக்கு போகிறாங்கன்னா காலையில் என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சியை என்ன செய்வாங்க, சாப்பிட்டு போவாங்க. அதில் அவ்வளோ ஆரோக்கியம் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது அவங்களுக்கு உண்டா, காபி தண்ணி உண்டா, கழனியில் உண்டா? அதுக்கப்புறம் மத்தியானம் அது வரலாம் வேலை செய்வாங்க. நல்ல சூரிய ஒளியில் வேலை செய்வாங்க. அவங்க தான் உண்மையை சொல்லப்போனால் நெத்தி வேர்வை நிலத்தில் விட பாடுபடுறவங்க யாருன்னு சொன்னால் விவசாயத்தை தவிர வேறு யாரும் இல்லை. நல்ல உச்சி வெயில், குடெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நமக்கு நல்ல கூரகரை போட்டு இருந்தாலே, நல்லெல்லாம் போட்டு உக்காந்தாலே நமக்கு ஐயோ வெக்கையாக இருக்குதுன்னு பாரு ஏசி போட்டுக்கணும். ஆனால் அவர்கள் ஏசியை போட்டுக்கிட்டு விழ முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இருந்தது. காலையில் இறங்கினாங்கன்னா மத்தியானம் 1 மணி, அப்போ தான் மேலே கஞ்சி கலையம் போச்சுன்னு சொன்னால் கூழோ கம்பங்கூழோ கேப்பக்களியோ ஏதோ ஒன்று, அரிசி சோறு எல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களே விட அதிகமாக அவங்க சாப்பிட்டது கிடையாது. அது சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, வயல் வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5-6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. மறுபடியும் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்து போவாங்க. இடைப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு எந்த அரிப்பும் இல்லை. அரிப்புனா என்ன, இந்த சொறி சரங்கு இல்லை சொல்ல, நான் வாயில் போட்டு அரிக்கிறத சொல்கிறேன். ரொம்ப ரேர். ஏதாவது பண்டிகை நாட்கள் வந்தால் தான் ஏதாவது விசேஷமாக செய்வார்கள். ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். நாம் எப்போ பாரு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே வியாதி பிடிச்சவங்களாம் இருக்கும். போகட்டும். நமக்கு இப்போது பசி எடுக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம சாப்பிட்ணுன்ற ஒரு ஹேபிட், எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணுன்ற ஒரு பழக்கம், ஒரு வழக்கம், அது மாறி போச்சு. அது பெரும்பாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை பார்த்து வெளியில் கலராக விற்கிற பொருட்களை பார்த்து கண் அது மேலே எப்படி ஏவலமாக கண் எது மேலே போகக்கூடாதோ அது மேலே போயிட்டு அதை அரித்து புசிச்சு நீ ஏன் சாப்பிடுப்பான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு உலகம் மாறி போச்சு சாப்பாட்டு விஷயத்தில். இப்படின்னா இந்த வயிறு ரொம்ப கொல்லாது, ஆனாலும் போட்டுக்கிட்டே இருப்போம். கோழிக்கு பார்த்திங்கன்னா தீனி பை சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா, போட்டுக்கிட்டே இருக்கும், போய்கினே இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கி நம்ம மனுஷனுடைய நிலைமையும் ஆகிப்போச்சு. வேலை செய்யும்போதே சாப்பிட்டுக்கிட்டே செய்கிறவங்களும் இருக்காங்க, பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் கூட. ஆனால் இதற்கு இந்த அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, நமக்குள்ளே அழியாத ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ளே அழியாத ஒன்றை வைத்திருக்கிறார், அது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு பசிக்கும், அந்த ஆத்மாவுக்கு பசிக்கும். அந்த ஆத்மா பசிச்சா எந்த சோத்து மாவு கொடுக்க முடியாதுக்கு. ஆத்மா பசிக்கும். பசிக்குதா, உங்க ஆத்மாவுக்கு பசி இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நமக்கு வயிறு பசிச்சு சொன்னால் சில நேரத்தில் வயிறு கத்தும், இறையும், இல்லை எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சோர்வு வரும். பசி வந்தால் சில நேரத்தில் என்ன, சில பேருக்கு மயக்கம் கூட வரும், சில பேருக்கு வயிறு வலிக்குதுன்னு வாங்க. பசி, இப்படி பல சிம்டம்ஸ், பல விதமான அறிகுறிகள் நம்முடைய பசியை நமக்கு ஞாபகப்படுத்தும், போடணும் வேணும் அப்படின்றத. அதே போல் ஆத்மாவுக்கும் பசி உண்டு, ஆத்ம பசி, ஆன்மீக பசி. அதற்கு நாம் போடணுமே.
அதுவும் நாம் விரும்புகிறபடி அல்ல. இப்போ நம்ம வயிற்றுக்குன்னா நம்ம விரும்புகிறபடி, அதாவது சில பேர் சொல்லுவாங்க வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறையாது. இது வரலாம் போனாலும் கூட சில பேர் என்ன செய்வாங்க, குச்சி விட்டு உள்ளே தள்ளி 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 போடுவாங்க. ஏன்னா பார்க்குறதெல்லாம் சாப்பிடணுன்ற ஆசை. ஓரளவுக்கு தான் கொள்ளளவு இருக்குது அதுக்கு. ஆனால் ஆத்தும பசி என்பது அது மிக பெரியது. அது வாஞ்சித்து கொண்டே இருக்கும். அந்த ஆத்தும பசி என்பது அது தேவனை வாஞ்சிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சிப்பது, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான இந்த மகிமையான வார்த்தைகளை வாஞ்சித்து 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 அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் அந்த ஆத்மா தேவனுடைய ஆவியினாலே உண்டானது. இந்த சரீரம் தேவன் தான் உருவாக்கினார், ஆனால் மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவோ அவருடைய ஆவியினாலே உண்டானது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தார், அவருடைய ஆவியை கொடுத்தார். அப்போ உள்ளுக்குள்ள என்னாச்சு, ஜீவாத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆத்மாவுக்கு நாம கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு நாம பட்டினி போடக்கூடாது. அதனால தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் காயு என்ற சகோதரனுக்கு ஒரு கடிதம் எழுதும் பொழுது 2 யோவான் நினைக்கிறேன், அதில் நாம் பார்க்குறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 3 யோவானில் 3 யோவான் 2வது வசனத்தை நம்ம வாசித்தா அங்கே சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும். அப்போது நாம் வாழ வேண்டியது எதில் தெரியுமா, சரீரத்தில் இல்லை. அதுக்குன்னு சரீரத்தை நம்ம கவனிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சரீரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட அதிகமாக ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த ஆத்மா வாழ்ந்திருக்கும். ஏனென்றால் அந்த பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய தன்மையோடு தேவனிடத்தில் சமூகத்தில் அது இருக்க வேண்டிய ஒன்று. அது வாழ்ந்தால்தான் சரீரத்துக்கு என்ன கிடைக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும், சரீரம் மறுரூபமாகும். ஆத்மா வாழாமல் சரீரம் மறுரூபமாகாது. ஆத்மா வாழ்ந்தால்தான் சரீரம் என்ன ஆகும், மறுரூபமாகும். இந்த மறுரூபமாவதற்கு நம்ம வெளியிலிருந்து சரீரத்துக்கு நம்ம அதாவது உலக பிரகாரமான எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதனால ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆத்மாவுக்கு நாம் கொடுக்கக்கூடியதான விருந்து, ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடியதான ஆகாரம், ஆத்மாவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான காரியங்களை, இந்த தேவனுடைய தன்மையை, தேவனுடைய வார்த்தைகளை அதற்கு சரியான முறைப்படி அது வாஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நாம் கொடுக்கணும். நம்ம பந்தி பரிமாறுறோம், முதல்ல இலையில் போடுறோம், மறுபடியும் நமக்கு வேணும்னா கேட்குறோமா இல்லையா, கேட்குறோமா இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கரண்டி அதிகமாக போகும் இல்லையா? பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி ஜாஸ்தியாக போகும். அதே சாம்பார் சோறுன்னா ஒரு கரண்டி கம்மியாக போகும். நம்ம அப்படித்தான் பழகியிருக்கோம். அதே போல ஆத்மா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வாஞ்சித்து அதை நாம் கொடுக்க 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 அதை எடுத்துக்கொள்ளும். அதற்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கணும். நாமெல்லாம் ஒன்று லிஸ்ட்டு போட்டு வச்சிடக்கூடாது. அதுக்கு டயட்டெல்லாம் இல்லை. சில பேர் டயட்டில் இருக்க, ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன், இல்லை வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், வெறும் இது சாப்பிட்றேன், அதுக்கு டயட்டெல்லாம் இல்லை. அது வாழ்ந்து இருக்கணும். அதற்கு வேண்டிய எல்லா ஆகாரம் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. அதை நம்ம குறைவாக கொடுக்கக்கூடாது. வெறும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு ஒரு பிஸ்கெட் ஒரு நாளைக்கு சுவாதிக்கு போதுன்னு கொடுத்துட்டா ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா இருப்பாள். போதுமா ஒரு பிஸ்கெட்டு? அவள் பரிதாமமாக பார்க்குறான், ஒரு பிஸ்கெட்டு சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? பிள்ளை சும்மா சும்மா அழும்போதெல்லாம் பாலை கொடுக்குறோம். ஏன்? அது பசிக்குதுன்னு அழுதுச்சு. அதுபோல தான் ஆத்துமாவும் வாஞ்சிக்கும். நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கொடுக்குறோமோ அது வாழும் வாழும் வாழும். அது வாழ வாழ வாழ
நாமும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கலாமா? சுகமாக இருக்கலாமா. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆத்மாவுக்காக நாம் பிரயாசப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா தாவீதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது முதலாவது சங்கீதத்தில் அவர் எழுதும்போதே எழுதிடுறார். எப்படி எழுதுறாரு? முதலாவது சங்கீதத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நில்லாமலும் சத்தமாக தான் சொல்லேன், 3-4 நாளாக சாப்பிடாத மாதிரி இருக்கே. அவங்க பார்த்து வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் அவர் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன? துன்மார்க்கருடைய வேண்டாம், பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல. இந்த 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருக்கா? ரொட்டீனா டெய்லி இல்லாம இருக்கா? யோசித்து பாருங்க கொஞ்சம். பரியாசக்காரர்லாம் இப்ப தேடி போக வேண்டாம், நம்ம மொபைல்லே வந்துடுறாங்க. காமெடி ஷோ, அதுவும் சிங்கிள் மீனிங்கும் இருக்கு, டபுள் மீனிங்கும் இருக்கு, ட்ரிபிள் மீனிங்கும் இருக்கு, எத்தனையோ மீனிங்லாம் இருக்கு. இல்லை இருக்கா இல்லையா? இருக்கு. கெக்க பெக்கன்னு சிரிக்கிறமா இல்லையா பார்த்துட்டு? எனக்கு காமெடி என்ற பேரில் ரொம்ப ஒரு விரசமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தாங்க. அது காமெடியா? அப்போ பரியாசக்காரர் உட்காரும் இடம் இன்னைக்கு நாம் தேடிட்டு போவோம், நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம பாக்கெட்லேயே இருக்குது, நம்ம வீட்லேயே இருக்குது. இல்லை இருக்கா இல்லையா? ஆலோசனைகளும் கூட வருகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் அவ்வப்பொழுது வரும், பாவிகளுடைய வழிகள். நம்ம எங்கே நிற்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்று நமக்கே தெரியும். ஆனாலும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் என்று நாம் சொல்லிக்கும். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அந்நிய தேவருடைய நாமங்களை என் நாவினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், உச்சரிக்கவும் மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு அவர் தேவன் மேல் பிரியமாயிருந்தா சொல்லுவார் அப்படி. அந்நிய தெய்வங்களுடைய நாமங்களை என் நாவெல்லாம் கூட உச்சரிக்க மாட்டேன். இப்ப அந்நிய தெய்வங்களை வணங்குறவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நம்ம ஓடி போய் கலந்துக்கிறோமே, ஓடி போய் கலந்துக்கிறோமா இல்லையா? ஓடுறோமா இல்லையா? வேக வேகமாக ஐயோ அவங்க இந்த நேரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு நம்ம நினைக்கிறதே இல்லையே. அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? கர்த்தர் வர நம்ம கூட கர்த்தர், நாம் போனால் கூட கர்த்தர் வரணும் இல்லையா? வரணுமா வேண்டாமா? அவர் விட்டுட்டு போகலாமா? எங்கே போனாலும் அவர் வரணும் இல்லை? அப்போ அவர் அங்கே வருவாரா? வரமாட்டார். அப்போ அவர் வராத இடத்துக்கு முன்னெல்லாம், இப்போ இல்லை அந்த மாதிரி, முன்னெல்லாம் சொந்த பந்தங்களில் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, மாமியார் வீட்டிலேருந்து மருமகன் வீட்டுக்கு வராங்க. மருமகனை கூப்பிடாமல் மகளை மாத்திரம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்க போவாங்க, நீங்கள் போவீங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ் போவீங்க. ஆனால் அப்போல்லாம் என் அவன் அடிக்கிறவனா கூட இருப்பான், திட்டுறவனாக இருப்பான், பல காரியங்கள் ஆனாலும் சொல்லுவாங்க, என் புருஷனை கூப்பிடலன்னா நான் வரமாட்டேன், என் புருஷனை கூப்பிடல. இப்போ என்ன நீ வந்தானா வரலன்னா போ, நான் போயின்னே இருப்பேன். புருஷனாவே மதிக்கிறதே கிடையாது, புருஷன்கிட்ட சொல்கிறதே கூட கிடையாது. சில நேரத்தில் அவங்க வார்டுன்னு போவாங்க, அவுத்து விட்ட குதிரை மாதிரி. சொல்கிறதே இன்னைக்கு சொல்கிறதே கிடையாது. எங்கே போகிறேன் வர்றதுக்கு கூட சில நேரத்தில் சொல்கிறதே கிடையாது. அதே பழக்கம் பிள்ளைகளுக்கும் வருது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கெடுவதற்கு காரணம் தாய்மார்கள். தப்பாக நினைக்காதீங்க, தகப்பன்மார்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது, நல்ல ஆலோசனைகள் கொடுப்பது தாய்மார்கள்.
அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க, சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஒரு பயம் தகப்பன் மேலே, தாய் சொல்லித்தான் தகப்பன் மேலே ஒரு பிள்ளைக்கு பயமே வரும். இன்னைக்கு சொல்கிற தாய்ங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவர் அப்படி தான், நீ போடா. எப்படி? அவர் அப்படி தான், நீ போ. அவர் ஒரு விளங்காதவர், இவங்க இன்னும் ரொம்ப விளங்கின மாதிரி. ஐயோ அந்த மனுஷனை கட்டி நான் பாடாப்படுறேன், இதெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்கிறது. பிள்ளைங்க மனசில் தகப்பனை வில்லனாக மாற்றிடுறது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு நடக்குது. அப்போ நம்ம ஆவியில் இருக்கோமா இல்லை ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியறதில்லை. எதையாவது சொல்லி பிள்ளைகளை தன் கரத்தில் வைத்துக்கொள்ளணும்னு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக தீயதை சொல்லி பிள்ளைகளுடைய மனசை கெடுத்து, அதனால் அவங்க கர்த்தர் இல்லாமல் போகிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது, சத்தியம் இல்லாமல் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு வேதத்தை அறியாதவங்க கூட, வேதத்தை வாசிக்காதவங்க கூட ஒரு பயபக்தியோடு பிள்ளைங்களை வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட நிறைய அடி வாங்குவாங்க. ஆனாலும் எங்களை எப்படி தெரியுமா, எதுனா ஒன்று அப்பாட்ட சொல்லிவிடுவேன். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சா உடனே வந்தால் போட்டு கொடுத்துருவேன்னு வாங்க. போட்டு கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பயம், அப்பா வந்தா கேட்டா அவ்வளோதான். இப்போ அந்த பயம், எவ்வளோ அடிவதை வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட. இன்றைக்கி கூட போய் கேளுங்களேன், சொல்லுவாங்க என் புருஷன் இருந்தபோது இருந்த இது எனக்கு இப்போ பிள்ளைங்களால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் வாழ்க்கை வேறு. அன்றைக்கு பெண்களை பெற்றோர்கள் நடத்தின விதம் வேறு, இன்றைக்கு பெண்களை பெற்றோர்கள் நடத்தக்கூடிய விதம் வேறு. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மரித்து போகக்கூடாது. தாவீது சொல்றார், இந்த 3 காரியம், துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரர், எனக்கு இதெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அடுத்தவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருந்து? பிரியமாயிருந்து இரவும் பகலும். இரவும் பகல்னா எத்தனை மணி நேரம்? பகலுக்கு 12, இரவுக்கு 12, 24 மணி நேரம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? நேரம் கிடைக்கும் போது. அது அப்போ முதலாவது சங்கீதமே உங்களுக்கு தெரிலன்னு தானே அர்த்தம். தெரியும் நமக்கு, ஆனால் நடைமுறையில் நாம் அதை பழக்கப்படுத்துறதில்லை. நடைமுறையில் பழக்கப்படுத்தும். இரவும் பகலும் என்ன சொல்றாரு? தியானம். நம்ம படிக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு நேரம், ஒரு நல்ல நிசப்தமான ஒரு நேரம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் ரொம்ப கோபம் வரும். நிசப்தமாக இருக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்தும் கூட சில நேரத்தில் நம்மோடு கூட பேசும். அது எல்லாம் தேவனுடையது. இரவும் பகலும் தியானம்னா நம்ம வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம், அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து அந்த தியானம்னு சொன்னா அதிலேயே நம்ம என்ன செய்யணும்? அந்த நினைவிலேயே இருக்கணும். இந்த லவ் பண்றவங்க ராத்திரில சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிக்சரில் பார்த்துருக்கியா? நேரில் பார்க்கலையோ? சரி, சோத்திரம். நான் நேரிலெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். பகலில் என்னெல்லாம் நடக்குது, ராத்திரியில் சில பேர் அப்படியே தூக்கத்தில் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும்.
அதை விட மேலானதாக இருக்க வேண்டும். நமக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அதிலேயே நாம் லயித்திருக்க வேண்டும். அதுதான் தியானம். அதை அழகாக பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் சொல்றார் பாருங்களேன். 1-2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரம். 2 பேதுரு 1:5 வாசிங்க. 5 8 வரல உள்ள வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். மேல அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நமக்குள்ள இருந்தா நம்மளை எப்படி இருக்க விட்டாதான்? அது எப்படி இருக்கலாம்? நம்மளை இருக்க விடாதான்? வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. என்னெல்லாம் அவர் சொல்றாரு? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன செய்யணுமா? கூட்டி வழங்குங்கள். அவியல் மாதிரி கூட்டி வழங்குங்கள். எல்லாம் இருக்கணும். எல்லாம் என்னெல்லாம் இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், தேவபக்தி இருக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும், அன்பு இருக்கணும். எத்தனை இருக்கணும்? யாரும் எண்ணலை. மறுபடியும் என்னங்க பார்க்கலாம். என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், தேவபக்தி இருக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும், அன்பு இருக்கணும். எத்தனை? 8. இப்பதான் பிடிச்சாங்க கரெக்டா. இந்த 8ஐயும் நாம் என்ன செய்யணும்? ஒரே கட்டா கட்டி கூட்டி வழங்குங்கள். அப்படி நீங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அதற்காக இங்க தாவீதிடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னா அவன் முதல்ல பேதுரு சொன்னார்ல, அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கணும் தேவன் மேல, அதே மேல தைரியம் இருக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த விசுவாசம் இருக்கணும், அவர் தான் செய்வார். அதை சொல்றதுக்கு, சத்துருக்கள் மத்தியில் அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். சில விஷயத்தை சொல்றதுக்கு நமக்கு தைரியமே இருக்காது. செய்வாரா செய்ய மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அப்படி ஊஞ்சல் ஆடும், உயிர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அல்ல. தாவீது அழகா சொல்றார், எனக்காக யாவையும், மற்றவங்களுக்கு இல்லைங்க. அப்பனா அவர் தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க. ஒரு பாவி சொல்ல முடியுமா? ஒரு அக்கிரமக்காரன் சொல்ல முடியுமா? ஒரு துன்மார்க்கன் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை எழுத முடியுமா? தாவீது துன்மார்க்கனா, பாவியா, வேற பரியாசக்காரனா இருந்துட்டு அந்த வார்த்தையை எழுத முடியுமா? அப்போ நம்மை முதலாவது காத்து கொள்ளணும். தேவனுக்கு எப்படி விருப்பமோ அப்படி. அப்ப தேவன் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை. அப்ப தாவீதினுடைய இருதயத்தை அவர் பார்த்தாரு. அந்த இருதயம் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? அவருக்கு ஏற்றதா இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறாருன்னு வைங்களேன், உத்து என்ன இருக்கும்ன்றத சொல்ல முடியுமா? முடியாது. அவரால் சொல்ல முடியும். இப்போ ஜெயந்தி சிஸ்டரு வீட்டில்
நல்ல க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னா பண்ணலையோ, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா பண்ணலையோன்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இருதயத்தில் என்ன இருக்கும்? கேஸு திறந்திருக்கா இல்லையா, அங்கே காக்கு திறந்திருக்கா இல்லையா, அதுதான் இருக்கும். அப்போ இருதயத்தை பார்த்தா அங்கே தேவன் இருக்க மாட்டார். என்ன இருக்கும்? கேஸு தான் இருக்கும். நம்ம பிரதம மந்திரி கொடுத்துருக்கிறதான 1400 ரூபாய், 1120 ரூபா, 1200 ரூபாய் கேஸ் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம வந்திருக்கோமோ, ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னால் தேவனை மட்டும் நினச்சிட்டு வந்தோம்னா தேவன் இருப்பார். இல்லை ஆராதனை முடிச்சுட்டு இதெல்லாம் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும்போது உடனே சிந்தனையெல்லாம் எங்கே போகும்? பாஸ்டர் எப்போ முடிப்பார் தெரியல. ஆண்டவர் பார்க்குறார், ஏன் முடிக்கணும்? அப்போ தான் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார் எனக்கே தெரியாது. சில நேரத்தில் நீண்டுக்கிட்டே இப்போ நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சா கூட நீண்டுட்டு போவோம். அதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் சில நேரத்தில் சீக்கிரம் முடிப்பேன்னு நினைப்பேன். அன்னைக்கு தான் பார்த்தா 2 மணி நேரம் போகும். நான் விட்டுருவேன். சரி, ஸ்தோத்திரம், அவர் நடத்துகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் தாவீதுனுடைய இருதயத்தை பார்த்தார். என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் செய்வான், எனக்கு ஏற்றதையெல்லாம் அவன் செய்வான். அப்படி தேவன் சொல்ல இவர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ அவங்களுடைய அந்த டைப், அந்த பைண்டிங், அந்த உறவு, அது எவ்வளவு பலமாக இருக்கும்னு பாருங்க. அதனால தான் மரணம் அவரை விரட்ட அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு ஓடுறாரு? ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்து 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 நான் ஓடினாரு. என்ன சொல்லின்னு ஓடினாரு? துதிச்சாரா? துதிக்கவும் செய்தாரு. ஆனால் 63வது சங்கீதம் 1லேருந்து வாசித்து பாருங்களேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தேவனே, என் சரீரம் ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லலை, என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. நாமளா இருந்தா ரொம்ப வெயில் அடிக்குது, கொஞ்சம் நல்ல சில்லுன்னு தண்டாவாக மோர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆண்டவரே ஒரு ஜூஸ் கிடைக்காதா? என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் அவர் ஒரு சாட்சியை சொன்னார். இப்படி தான் ஒரு முறை நல்ல வெயில் காலம் ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போகிறாரு. ஆனால் பையில் என்ன இல்லை, பாக்கெட்டில். பஸ்ஸில் போகிறது அன்றைக்கி 5 காசு 10 காசு டிக்கெட்டு. ஆனால் அந்த 5 காசு 10 காசு கூட ஊழியக்காரனுடைய பாக்கெட்டில் இல்லை. நடந்து தான் போகிறார். நல்ல வெயில், தாகம் வேறு எடுக்குது, தண்ணி குடிக்க முடியல, போய்கிட்டே இருக்கிறார். தாகம். என்ன செய்ய ஆண்டவரே? பஸ்ஸுக்கும் பணம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கும் போய் அது கேட்ட எந்த சூழ்நிலையும் இல்லை. யார்கிட்ட போய் தண்ணி கேட்குறது இந்த ரோட்டில் அப்படின்ட்டு அவர் ஜுப்பா வேஷ்டி போடுறவர், அவர் பைபிளை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். தண்ணி தாகம். இது கதை இல்லைங்க, நடந்த சம்பவம். நல்ல தாகத்தில் அவர் போயிட்டுருக்கிறாரு. ஆனாலும் நான் இப்படியே போயிடுறேன், நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல, ஊழியத்துக்காக அவர் போய்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ திடீர்னு போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு குரல், ஐயா 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 ஐயான்னு கூப்பிட்ருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தோன்னா ஒரு கடையிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறார். அவர் முன்ன பின்ன அறிமுகமானவர் அல்ல. அப்போ இவர் நின்றுருக்கார். என்ன ஐயா வாங்க, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் யார்? ஐயா இன்றைக்கி தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கடையை நான் ஆரம்பிக்க போகிறேன், அதனால் ஜெபிக்கிறதுக்கு எங்கள் ஊழியக்காரர் கூப்பிட்டு அவர் இன்னும் ஆளை காணும், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி அப்படின்ட்டு இவரும் போயிட்டு என்ன செய்திருக்கிறாரு, ஜெபம் பண்ணிவிட்டு சரி பிரதர் நான் வாரேன் அப்படின்னு. இருங்க ஐயா இருங்க, நான் உட்கார வச்சு
ஒரு நல்ல தண்டாவை கொடுத்து, தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டார், ஆனால் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் அவருக்கு போட்டு கொடுத்து, பையில் என்ன இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு பணம் இல்லை, ஒரு காணிக்கையும் கொடுத்து. அப்போ தேவன், அவர் தேவனுக்காக இருந்ததுனால தேவன் அவருக்காக கிரியை செய்த தேவனாக இருந்தார். ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசத்திலே தான் எங்களை அவர்கள் வளர்த்தார்கள். அன்றைக்கு அவர்கள் நடந்து வளர்த்தார்கள் எங்களை. அவர்கள் விசுவாசத்திலே நடந்து அந்த விசுவாசத்தை பிரதிபலித்து அந்த விசுவாசத்தை காண்பித்து தான் எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்த்தார்கள். தாவீதை வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் தேவன் மேலே, எனக்கு அவர் செய்வார், எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல், தைரியம் வேணும். அப்படி தைரியம் எங்கேருந்து வரோம்னா, நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால் தைரியம் தன்னால் வரும். அவருக்கு நாம் உண்மையாக இருந்தோமா, எல்லா விதத்திலும் அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அவர் விரும்புகிறபடி அவருக்கு நாம் உண்மையாக இருந்தால் இந்த தைரியம் தன்னாலே வரும். இது யாரும் சொல்லி வருவதல்ல. அங்க பேதுரு சொல்றார், விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க. இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் தாவீதுக்குள்ள இருந்தது. சவுல் விரட்டிக்கிட்டே போறார், கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறார், கொல்லு அணின்ட்டு. ஆனால் அவர் சொல்றார், அந்த சகோதர சிநேகம், அந்த அன்பு எல்லாமே வெளிப்படுகிறது. நான் செய்ய மாட்டேன், அது உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு போய்கிட்டே இருக்கிறார். ஆனா அப்படி ஓடிக்கிட்டே தேவனை நோக்கி பார்த்து சொல்றார், எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த வனாந்தரத்தில் இந்த வறட்சி, அதனால் வரக்கூடிய சரீரத்தை வர தாகெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. உட்காந்து ஒரு இடத்துல உண்மையா உண்மை என்னால் என்ன செய்ய முடியலை, ஆராதிக்க முடியலையே. தேவ சமூகத்தில் வந்து, தேவாலயத்தில் வந்து உண்மை நான் விடுதலையோடு சந்தோஷத்தோடு எல்லாரோடும் சேர்ந்து என்னால் என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. இந்த வனாந்தரத்தில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் இந்த தாகம் அல்ல, உண்மையில் எனக்கு தாகம். என் மாம்சம் இது அதெல்லாம் வாஞ்சிக்கல, உண்மையே வாஞ்சிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் ஏதாவது கேட்டா கர்த்தர் செய்யாம இருப்பாரா? செய்யாம இருப்பாரா? செய்வார். அவருக்கு மட்டும்தான் செய்வாரா? நாம இருந்தா செய்ய மாட்டாரா? நாமளும் அதே போல இருந்தா தைரியமா சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதற்கு நாம் தாவீதை போல அந்த குணாதிசயங்கள், விசுவாசம், விசுவாசத்தோடு ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் இருக்கும். ஆனா அந்த விசுவாசம் சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடும், படுத்துரும். பாயை போட்டு படுத்துரும், பெட்ஷீட்டை போத்தின்னு படுத்துரும், வெளியவே வராது அந்த விசுவாசம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை தைரியத்தோடு பிரதிபலிக்க வேண்டும். தைரியத்தோடு அந்த அவர் கொடுத்த ஞானத்தையும் விளங்க செய்ய வேண்டும். அந்த ஞானத்தை எதற்கு பயன்படுத்தணும்? இச்சை அடக்கத்துக்கு பயன்படுத்தணும். இந்த சரீரம் பலதை இச்சிக்கும், அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி என்ன செய்யணுமா? பொறுமையாய் இருக்கணும். பொறுமையாய் இருந்து, சில பேருக்கு பொறுமையாக இருந்தால் அப்போ தான் பிசாசு அவங்க மூலமா ரொம்ப சோதிப்பான். ஒருவர் சொன்னார், உங்களை கண்டிக்கிறவர்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பெரியவங்களாக யாராவது இருக்கலாம், உங்கள் ஆசிரியராக இருக்கலாம். கண்டிக்கிறவங்க யாராவது விரும்புவாங்க? கண்டிக்கிறவங்கள விரும்புவாங்க? ஓயாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி தானே சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் குற்றம். அந்த கரெக்ட் பண்ணால் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்ஷனே பண்ணவே கூடாது. தேர்வெல்லாம் நடந்துச்சு, கரெக்ஷன் பண்ணாத மார்க் வந்துடுமா? கரெக்ஷன் பண்ணாதானே மார்க்கு. நம்ம எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறோன்றதுக்கு கரெக்ஷன் தேவையா வேண்டாமா?
ஆனால் கரெக்ஷன் பண்ணுறவங்கள யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே ஓயாமல் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் சொல்கிறாங்க? நம்ம ஓயாமல் அந்த காரியத்தை செய்கிறதுனால தானே சொல்கிறாங்க இல்லையா? ஓயாமல் ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு ஏன் சொல்லணும்? எதனா வேண்டுதலா? என்னங்க நீங்கள் யாரும் எதுக்குமே ஆலோசனை கொடுத்தது இல்லையா? திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோன்னா ஏன் சொல்கிறோம்? சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் யாராவது ஏன் சொல்கிறோம்? நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கோவதானப்படுவாங்க. நாமளும் சொல்லி 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 என்ன செய்வோம்? இதுங்களுக்கு சொல்கிறதும் ஒன்று, சொல்லாததும் ஒன்று அப்படின்னு பொறுமையாயிடும், அமைதி ஆகிடும். அப்படி அமைதியாக ஆயிடுறோன்னா என்ன அர்த்தமான்னு தெரியுமா? அந்த நம்மை கண்டிக்கிறாங்க பாரு, அன்போடு கூட கரிசனையோடு கூட நம்மளை கண்டிக்கிறாங்க பாரு, அவங்கள நாம் என்ன செய்கிறோமா? அவங்க அதுக்கு மேலே எதுவுமே சொல்லாமல் அமைதி ஆயிடுறாங்கன்னா அவங்கள நாம் இழந்து விடுகிறோம் என்று பொருளாம். அவர்களை நாம் இழந்து விடுகிறோம். எங்கே அன்பு இருக்கோ அங்கே கண்டிப்பு இருக்கும். ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன் சொன்னார், அன்புக்கும் பாசத்துக்கும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் சொன்னார். என்னன்னா, பாசம் என்ன செய்யுமான்னு தெரியுமா? பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி போட்டு, பிள்ளை தானே பிள்ளை தானே பிள்ளை தானே அப்படின்னு விட்டுருமா. பாசம் கண்ணை மறைக்குமா. ஆனால் அன்பு, அது அந்த பிள்ளை மேலே அன்பாக இருக்காங்கன்னு வைங்களேன், கண்டிக்குமா. இது தப்பு, இது செய்யக்கூடாது, மறுபடியும் இதை நீ செய்யாது. அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பாசத்துக்கு கண்ணு மண்ணு தெரியாது, ஆனால் அன்பு அப்படி அல்ல. தப்புன்னா அது அன்பு இருக்கும், ஆனால் தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லும். இப்போ நம்ம பிள்ளைகளிடத்திலோ அல்லது நம்முடைய சம்பந்தப்பட்டவரிடத்திலோ நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தரும் அப்படிதான் இருக்கிறார். அன்புள்ள தேவன், அவர் பாசமுள்ள தேவன் அல்ல. கண்டும் காணாம இருக்கிறாரா? தாவீது தப்பு பண்ணிட்டான், இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தான், தப்பு பண்ணிட்டான், ஏன் என்ன பண்றது, நம்ம பையன் தானே அப்படின்னு விட்டாரா? அனுப்புறார், தீர்க்கதரிசி அனுப்பி கண்டிக்கிறார். கண்டித்து தண்டிக்கவும் செய்கிறார், சிட்சிக்கவும் செய்கிறார். தாவீதும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் எனக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஒருத்தரை சிட்சிக்கும் போது, கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லாததுனால தான் எனக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சிட்சையை நிராகரிக்கணும், தாவீது நிராகரித்திருக்கலாம். ஆனால் தாவீது அதை செய்யல. காரணம் என்ன? கர்த்தருக்கும் தாவீதுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. ஒரு நல்ல உறவு இருந்தது. தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு அவர் எப்பொழுதும் கொடுத்துட்டார், முழுமையா கொடுத்துட்டார். அது தேவனுக்கு மட்டுமே என்று அவர் கொடுத்திருந்ததுனால தப்பு பண்ண சூழ்நிலையில் கர்த்தர் அவரை கண்டித்து சிட்சை கொடுத்த போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ தப்பு பண்ணவங்களுக்கு உணர்த்தும் பொழுது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க அறிக்கை பண்ணும் பொழுது அவங்க மேல கோபம் வருமா? வராது. என்ன உண்டாகும்? இரக்கம் உண்டாகும். அந்த இரக்கத்தை தான் தாவீது பெற்றுக்கொண்டார். ஆமா நான் செஞ்சேன், இப்ப என்னன்ற அப்படின்னா என்ன உண்டாகாங்க? இரக்கம் உண்டாகுமா? சிட்சிக்க கூட மனசு வராது. மாறாக அதற்கு வேறு விதமான தண்டனை தான் கிடைக்கும். இல்லைன்னா சில பேர் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? தாவீது கூட சொல்லியிருக்கேன், சூழ்நிலை ஆண்டவரை என்ன பண்ணுறது, நான் அப்படியே வந்தேன், நானா போகல அப்படி நான் உப்பரிகளை உலாத்தினேன், அந்த மாதிரி பார்த்து கொண்ட முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒன்று சொல்லலாம் தப்புக்கு, ஆனால் அப்படி சொல்லலை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தர் உணர்த்தும் பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கணும். உடனே சரண்டர் பண்ணிட்டா அதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதுக்காக சிட்சிக்காமல் இருக்க மாட்டார். அந்த சிட்சையை கொடுத்தாலும் கூட அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாமும் விசுவாசமாய் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளையும் நாம் அவரை நோக்கி பார்த்து அவ்விதமாக அறிக்கை செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அவரோடு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நாம் தாவீதை போல நாமும் தேவனோடு நெருக்கமாய் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நமக்கு தேவை விசுவாசம், தைரியம். தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பு. இவை எல்லாவற்றையும் நாம் கூட்டி வழங்கினால், கூட்டி எங்கே வழங்கணும்? பூமியிலே, மனுஷர்கள் மத்தியிலே, வீட்டிலே, வெளியிலே, செல்லக்கூடிய இடத்திலே, உறவுகள் மத்தியிலே, அவிசுவாசிகள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே, எல்லாரிடத்திலும் இதை நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை எப்படி இருக்க விட்டாதான் அது வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது. அப்போ நம்மளை எப்படி ஆக்காது? நல்லவர்களாய், நல்ல கர்த்தருக்கென்று கனி கொடுக்கக்கூடியவர்களாய், நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய், நல்ல சாட்சியை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கென்றே சாட்சிகளாய் நம்மளை மாற்றுகிறவர்களாய், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை அது மாற்றும். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நான் இணைந்து நடக்க. இன்னும் சொல்லப்போ நிறைய இருக்குது. தாவீதனுடைய காரியத்தை சொல்லணும்னு சொன்னால் 119வது சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்களேன். அதில் எல்லாமே அவர் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் தான் என் மன மகிழ்ச்சி, உம்முடைய கட்டளைகள் தான் எனக்கு சந்தோஷம், அவைகளில் நான் பிரியப்படுகிறேன். யாராவது கட்டளையில் பிரியப்படுவாங்களா? ஓயாமல் ஒரு கட்டளையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் பிரியப்படுவாங்களா? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இதை தான் நிறைவேற்றணும்னு சொன்னால் யாராவது அது பிரியப்படுவாங்க? பிரியப்படுவாங்க? செய்வோம், ஆனால் பிரியத்தோடு செய்வோம். ஆனால் தாவீது சொல்றா, உடைய கட்டளையே எனக்கு மன மகிழ்ச்சி, அவைகளெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? அது என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு அதுதான். அந்த 119வது சங்கீதத்தை இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஒவ்வொன்றுமே 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 அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய கட்டளைகள், பிரமாணங்கள், வேதம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி எல்லாம் அவர் சொல்றார். இப்படி 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 இருக்கு. அதோடு ஒருமித்து போய் விடுகிறார். இதெல்லாம் எனக்கு சந்தோஷம், சந்தோஷம், அதுதான் எனக்கு ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நடப்பது தான், உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ஐயா, பக்ஸ்மன் பாடின மாதிரி உம் சித்தம் செய்வது தான். நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அவருக்காக நாம் ஜீவிப்போம். அவரோடு கூட நாம் பேசுவோம். அவர் நம்மோடு பேச தினந்தோறும் வேதத்தை வாசிப்போம். தினந்தோறும் நாம் அவரோடு பேச ஜெபிப்போம். வாசித்த வேதத்தை, அவரோடு பேசின காரியங்களை, அவர் நம்மோடு கூட பேசின காரியங்களை எல்லாம் இரவும் பகலும் என்ன செய்வோம்? தியானிப்போம். அப்படி தியானித்தால் எப்படி இருக்கலாம்? அதே சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றார்? ஆசீர்வாதம் என்ன இருக்கு அதுல? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்றால் அதற்கு காரணம்
தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு நல் உறவு, தேவன் மேல் தாவீது வைத்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், தேவனும் தாவீதுக்கு கொடுத்த கிருபை, நிச்சயமான அந்த கிருபை அதை விலக்கவே இல்லை. ஆகவே நமக்கும் அந்த கிருபை உண்டு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கும் அவர் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், தைரியத்தோடு அதை நான் எல்லா இடத்திலும் நான் சொல்வேன். நீர்தான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கையை உயர்த்துகிறவரும் உயர்த்தினவரும் உயர்த்த போகிறவரும் நீர்தான். தைரியமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்து ஞானமாய் நடந்தேன், இச்சை அடக்கத்தோடு நடந்தேன், பொறுமையோடு இருந்தேன், சகோதர சிநேகத்தை காண்பிக்க வேண்டியவர்களுக்கு சகோதர சிநேகத்தை காண்பித்து அன்போடு எல்லாரிடத்திலும் உண்மையை நான் பிரதிபலிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்ற அந்த விசுவாசமான அந்த அறிக்கையை நாங்களும் செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, ஞானத்தோடு, இச்சை அடக்கத்தோடு, பொறுமையோடு, சகோதர சிநேகத்தோடு, அன்போடு நாங்கள் நடந்து உமது நாமத்தை இந்த பூமியில நாங்கள் மகிமைப்படுத்தி அப்பா நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறேன். இன்றைக்கு அதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல இரவும் பகலும் உம்மையே, உம்முடைய வார்த்தைகளே தியானித்து, உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய கட்டளைகள், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளிலே நாங்கள் பிரியமாயிருந்து அதை நேசித்து அதை அணைத்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் உயிர் மீட்சி பெற்றவர்களாக உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் வேண்டியதான கிருபைகளை தந்து அது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.